ஆணுறுப்பில் ஏற்படும் விரைப்புத்தன்மை போயிடுச்சு. அப்புறம் நீண்ட நேர உடலுறவு வைக்கக்கூடிய தகுதியும் அவர் இழந்துட்டாரு. விரைப்புத்தன்மை இல்லாமல், சத்து இல்லாமல், பலம் இல்லாமல் பலவீனமாகி விடுகிறது. அப்போது இந்த நரம்பு பலவீனம் அடைந்து அது என்ன ஆகும்னா நரம்பு தளர்ச்சி என்ற ஒரு இதுக்கு அதை போய்விடும். நரம்பு பலவீனம் அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? உடம்புல உள்ள நரம்புகள் பலவீனம் அடைஞ்சா இவரால் எந்த வேலையும் செய்கிறதுக்கு தயக்கம். திருமணம் செய்து கொண்டாலும் மனைவியை வச்சு காப்பாற்றுறது, மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வைத்துக்கொள்வது என்பது இவரால் செயல்படுத்த இயலாது. இவர் வாலிப பருவம் எய்தி திருமணத்திற்கு ரெடி ஆகிட்டாருங்க. பொண்ணு பார்த்தாச்சு. பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சொந்தத்திலேயே பொண்ணு கிடைக்கிது, நல்ல வசதியான குடும்பம். அப்புறம் இவருக்கு நல்ல சம்பளம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அமையுது. அப்போ இவர் வேணாம்னு சொல்ல முடியாது. சொந்தம் விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பெற்றோர்கள் எடுத்த முடிவிலிருந்து அவர்கள் மாற மாட்டார்கள். அப்போ இவர் தான் மாற்றிக்கணும். இவர் எப்படி மாற்றணும்? இவர் ஆண்மை உள்ள வீரியம் உள்ள ஆண்மகனாக மாறணும். இப்போ அந்த மாதிரி மாறணும்னா இவர் என்ன பண்ணணும்? நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கணும். நரம்பு தளர்ச்சி ஆகி ஒரு விதமாக முன்னாடி மனசாலே நினைச்சால ஆணுறுப்பு விரைப்புத்தன்மையில் அது எரெக்ஷன் ஆகும், நல்ல விரைப்பு ஏற்படும். ஆனால் இப்போ ஏற்படலை. அதுக்காக அவர் என்ன கவலைப்படுறாரு? இந்த மாதிரி ஆகலையே. அந்த மாதிரி கவலைக்கு பயம் வேண்டாம். என்கிட்ட அதுக்கான மருந்துகள் இருக்குங்க. என்கிட்ட உள்ள மருந்துகளை நீங்கள் வாங்கி 1 மாதம் சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் வந்துடும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் சாப்பிட்டா முழு ஆண்மகனாக திகழலாம். எதற்காகவும் பயப்பட வேண்டாம். நல்ல குடும்பம் அமைஞ்சு, நல்ல வாழ்க்கை அமைஞ்சு ஆண்மகனாக வாழ தெரியவில்லை என்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். அப்புறம் விவாகரத்து வரைக்கும் அது போயிடும். அப்புறம் திருமணம் செய்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஒரு திருமணம் நடக்குது. லட்சக்கணக்கு செலவு பண்ணி திருமணம் நடந்த பிறகு இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் மாப்பிள்ளைகிட்ட இருக்கு. இந்த பையன் மகளை வாழ வைக்க அவரால் சந்தோஷமாக வாழ வைக்க முடியவில்லை. அப்போ என்ன செய்யலான்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் அங்கே ஏற்படுகிறது.